வணக்கம் நண்பர்களே. 2025 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். கிரக சஞ்சாரங்களின்படி இந்த மாத அமைப்பில் பார்த்தோம்னா சூரியன் மற்றும் சுக்கிரன் ரெண்டுமே மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சகதி அடையும். இருந்தாலுமே குருவின் பார்வையோடும் செவ்வாயோட சேர்க்கையோடும் தான் இந்த அமைப்பு இருக்கும். அதனால் இந்த நீச்ச அமைப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. பட் இருந்தாலுமே இது வானியல் ரீதியாக காற்றின் வீரியத்தை அதிகம் ஏற்படுத்தும். அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளோன் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று, சுழல் காற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சில இடங்களில் அதனுடைய வீரியத்தை காட்டலாம். ஸோ பொதுவான வகையில் இந்த விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களுமே நார்மலாக தான் இருக்கும். கும்பராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் செயல்பட்டு வராங்க. ராசியில் ராகுவுடைய சேர்க்கை இருக்கும். தொடர்ந்து மாத கிரகங்களுடைய அமைப்பு ராசிக்கு 9ஆம் இடத்துல குருனுடைய பார்வையில் சஞ்சாரம் செய்துட்டு வருது. இதோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பானது சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக கும்பராசிக்காரோட நிலை அப்படிங்கிறது அதிக அளவில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்துட்டு வந்திருக்கும். பெரும்பாலும் நேருனா முளை சறுக்குதுங்கிற கதை தான். ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை தீர இன்னொரு பிரச்சனை தொடர்கதையாக இருந்துகிட்டு இருக்கும். மனசளவில் பெருசாக திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்துட்டு வருவாங்க. எதெடுத்தாலும் சிக்கலாகவே இருக்குது, எதெடுத்தாலும் மன சங்கடமாகவே இருக்குது அப்படின்னு ரொம்பவுமே புலம்பக்கூடிய நிலைகள் தான். பட் இருந்தாலும் அதற்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரங்கிற நிலைகள் சில நல்ல விஷயங்களும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. கஷ்டப்பட்டாலுமே நமக்காகத்தானே கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அந்த விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே காலத்தை நிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலை கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. பட் இந்த மாத அமைப்பு அந்த மாதிரியான சிக்கல்களும் பெருசாக எந்த வகையிலுமே இல்லை. எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நீ மாற ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் சுமூகமாகவும் அமைதியாகவும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே போல் சில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு முழுமையாக இருக்குது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுடைய காதுக்கு உங்களுக்கு சிறப்பாக அதை அமைத்தும் கொடுத்துரும். பல நாள் கஷ்டங்கள் பனி போல விலகியது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் இந்த அமைப்புகள் பெரும்பாலும் உங்களுக்கு செயல்பட்டு வரும். அதனால் கும்பராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. பட் ராசிக்குள்ளே இந்த ராசிக்கேதுக்குள்ள அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சஞ்சலத்தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கடந்த சில மாதங்கள் ஒப்பிடும்போது இது அந்த அளவுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுமையாக இருக்குது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமாகவும் சாதகமாகவும் இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள், நன்மைகள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல முறையில் உங்களுக்கு பக்கபலமாக அமைந்து சிறப்பாக செயல்பட்டு வரும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடைய சப்போர்ட் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இதற்கு இந்த வீடு, நிலபலங்கள் சார்ந்த விஷயங்கள், இடமாற்றங்கள், கைமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில நல்ல மாற்றங்களை கிடைக்க பெற்று வருவீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. பெரும்பாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. பட் இந்த விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ கொடுக்கல் வாங்க விஷயங்கள், சமாச்சாரங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமூகமான நிலைகள் தான் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருந்துட்டு வரும். பொது விஷயங்கள், காரியங்களில் அலைச்சல்கள், சிரமங்கள் குறைந்து ஒரு சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க. கடந்த சில மாதங்களாக எதிர்ப்புகள், போட்டிகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். என்ன சொன்னாலும் மற்றவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே குற்றம் குறைகளை மட்டுமே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களோடு எல்லா விஷயங்களுமே அணுகிட்டு வருவீங்க. அதனால் வெளி விஷயங்கள், காரியங்கள் பெருசாக டென்ஷன் இல்லாமல் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆன்மீக விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள், பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் அதீதமான ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. தான தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை மேற்கொள்வது, தொடர்ந்து சுப காரியங்கள் அதிக பங்களிப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை பங்களிப்புகளும் காட்டி வருவீங்க. பெரும்பாலான கும்பராசிக்காரங்க ஒரு இடத்துல அமைதியாக இருக்கவே முடியாது. இங்கேயும் அங்கேயுமாக போய் கூட்டும் மட்டும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். பட் வீண் விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனை செய்துட்டு செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. ஏன்னா காரிய ரீதியான விஷயங்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம்.
அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு வர்றது உங்களுக்கு சிறப்புகளை கொடுத்துட்டு இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் வழக்கமான தன்மைகள் தான். அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் போது கொஞ்சம் மந்த நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதே போல் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிற நிலைகளில் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலைகளும் உண்டு. பட் இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப விஷயங்கள், இந்த பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் இழுபறியான விஷயங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை செய்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் அவ்வப்போது வந்து போகும். பட் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அந்த அளவுக்கு ரிவார்டும் உண்டு. குடும்ப உறவுகள் வகையிலும் ஓரளவுக்கு அனுசரணையான தன்மைகள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்கான விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க. அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக எல்லா விஷயமும் செயல்பட்டு வருவாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் சுணக்கமான தன்மைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக பெற்றோர் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத அழிச்சு டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் பெற்றோர்கள் வகையில் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்துட்டு வரும். கொஞ்சம் எல்லா விஷயங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட அது ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். பெரும்பாலும் உடன்பிறப்புகள் எல்லா விஷயங்கள்லையுமே உதவிகரமாகவே செயல்பட்டு வருவாங்க. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் ஏற்றிக்கு போட்டியான விஷயங்களை பார்த்து வந்திருப்பீங்க. இல்லைன்னா என்னையா இருக்கிறேன்னு சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுமாக எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாக பார்த்து வந்திருப்பீங்க. பட் இந்த மாதம் கணவன் மனைவி உறவுகள் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கொடுக்காது. எல்லா வகையிலுமே ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும். எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஒத்து வரவும் செய்வாங்க. அவங்க வகையில் சில நன்மை தரக்கூடிய ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களும் இந்த மாதம் பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுக்கு ஒரு பரஸ்பரமான நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமாகவே இருக்கும். குழந்தைகளோட விஷயங்கள் காரியங்கள் அல்லது அவங்க வகையில் சில நன்மை தரக்கூடிய ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லபடியாகவே அமைஞ்சிட்டு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். பெருசாக இதில் மட்டும் காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தோடு தான் இருப்பாங்க. அதனால் மாணவர்கள் இந்த மாதம் கல்வி வித்தைகள் கொஞ்சம் ஈடுபாடுகளோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான அமைப்புகள் தான். கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த அந்த ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள், தேவையில்லாத மன அழுத்தங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உறவினர் நண்பர்கள் வகையில் பெருசாக இருக்காது. ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். பெருசாக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளையே பார்த்து வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு அளவான அமைப்புகளை செயல்பட்டு வருது. அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தானாக வரக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் சிறப்புகளை கொடுக்கும். பட் நீங்களாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருந்துட்டு தான் வரும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் பார்க்க முடியாது. பட் அதுவாக வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஸோ அந்த மாதிரி தான் தொழில் வேலை உத்தியோகத்தில் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் சிலது உங்களை தேடி வர செய்யும். அந்த மாதிரியான விஷயங்களை முழுமையான நற்பலன்களை பார்த்து வர முடியும். சிலருக்கு வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. சிலர் இந்த மாதிரியான விஷயங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள்லாம் இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். இவங்க வகையில் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தாலும் ஆதாயத்தையும் கொடுத்துட்டு வரும். ஸோ ஓரளவு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விபரீத யோக அடிப்படையில் சில ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.